தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு இந்த பதிவு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தானத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தானம் அப்படின்னு சொன்னோடனே பெரிய டிபேட்டே நிறைய பேருக்கு வந்திருக்கும். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம்? அன்னதானமா, ரத்த தானமா, கண் தானமா, உடல் உறுப்பு தானமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பொறுத்தவரை வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, தானம் அப்படின்னாலே சிறந்து தாங்க. அது நீங்கள் என்ன தானம் செஞ்சாலும் சரிங்க, உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருந்தாலே நீங்கள் கண்டிப்பாக பெரிய ஆளுங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தானம் அப்படின்னு சொன்னால் கருணை மட்டும் தாங்க நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன் கருணை மட்டும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இல்லை அதுக்கப்புறம் கருணை தவிர அது யாருமே தானம் பண்ணது இல்லையா அப்படின்னா பண்ணியிருக்காங்க. நம்மளும் பண்ணியிருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். பெரிய கருணை மட்டும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இந்த சரித்திரையை கருணை மட்டும் தானம் அப்படின்னால கருணை மட்டும் சொல்லுது அப்படின்னா, முதல்ல உடல் உறுப்பு தானத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா கருணை தாங்க. அவரோட கவசத்தையும் குண்டலத்தையும் இந்திரன் கேட்டாரு அப்படின்னு சொல்லி, இது புராண கதையா இருக்கலாம் இல்லை நடந்ததா இருக்கலாம். ஈவன் அது நடந்தது அப்படின்னு நம்ம நம்புறோன்ற பட்சத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல்ல உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது யார் அப்படின்னா கருணை தாங்க. ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 13 சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறதுங்க. ஸோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தானம் வந்து இந்தியா லெவலில் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாங்க இந்த ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக உறுப்பு கிடைக்காம இந்தியாவில் இறக்கக்கூடியவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருதுங்க. இந்தியாவை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 139 கோடி மக்கள் தொகை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. இந்த 139 கோடி பேர்ல 1,00,000க்கு வெறும் 8 பேர் மட்டும்தான் உடல் உறுப்பு தானம் செய்ய முன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. இதை கேட்கறப்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க. அன்னதானம், ரத்த தானம் மாதிரி உடல் உறுப்பு தானத்தை அப்படி ஈஸியா நம்ம வந்து செஞ்சிட முடியாதுங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கும் சில நாம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ யார் உடல் உறுப்பு தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிளட் ரிலேஷன் ஒரு 8 பேருக்கு மட்டும் நம்ம வந்து ஈஸியா வந்து உடல் உறுப்பு தானம் செஞ்சுக்கலாங்க. அந்த பிளட் ரிலேஷன் யார் சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் அம்மா, அப்பா, மகன், மகள், சகோதரர், சகோதரி, கணவன், மனைவி. ஸோ இந்த 8 பேருக்குள்ள மட்டும் நம்ம எந்த ஒரு பதிவு இல்லாம நம்மளோட உடல் உறுப்புல வந்து தானம் செஞ்சுக்கலாங்க. குறிப்பா நம்ம 2 கிட்னியில ஒரு கிட்னியும் நம்மளோட கல்லீரல்ல பாதி கல்லீரலையும் நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம வந்து தானம் பண்ணிக்கலாங்க. இந்த 8 பேருக்கு மட்டுங்க. இது போக நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த 8 பேருக்கு பிளட் ரிலேஷன்ஸ்க்கு வந்து நம்மளோட கருவிலியை வந்து தானமா கொடுத்துக்கலாங்க. இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்க. ஆனா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப்சைட்டை பத்தி இதுல பார்க்க போறோம். அந்த வெப்சைட்ல நம்ம பதிவு செஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் we can donate our ஹோல் பாடின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு 8 வகையான உடல் உறுப்புகளை நம்மளோட உறுப்புகளை நம்ம தானமா செய்யலாங்க. அது எந்தெந்த உறுப்புன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட கண்ணு, இதயம், நுரையீரல், கணையம், கல்லீரல், எலும்பு, தோல் மற்றும் சிறுநீரகம். ஸோ இந்த மாதிரி 8 விதமான நம்மளோட உடல் உறுப்புகளை நம்ம தானமா செய்யலாங்க. இது கொடுக்கறது மூலமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 12 பேருக்கு மறுவாழ்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட் சொல்றாங்க. இந்த வெப்சைட்டை பத்தாக்க பார்க்க போறோம். ஸோ நீங்கள் கூகுளில் வந்து ஆர்கன் டொனேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படி அடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகுங்க. அந்த வெப்சைட் தான் வந்து TNOS.org அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஆர்கன் ஷேரிங் ரிஜிஸ்ட்ரிங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எடுத்த உடனே வரக்கூடியது நம்ம டோனர் கார்டோட டீட்டெயில்ஸ் தாங்க வருது. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு லெவலில் நீங்கள் வந்து டோனராக உங்களை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ உங்கள் நெசசரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு டோனரை அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே டேரெக்டாக எடுத்த உடனே நீங்கள் உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிளட் ரிலேஷன்ஸில் நீங்கள் வந்து ஆத்தென்டிகேஷன்ஸ் வாங்கணும், விச் மீன்ஸ் அப்ரூவ் வாங்கணுங்க. ஸோ ஒன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்க. ஸோ ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் டவுன்லோட் யுவர் டோனர் கார்டு ஃப்ரம் ஹியருங்க. ஸோ இதில் போய் நீங்கள் உங்கள் டோனர் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாங்க. திரும்பவும் சொல்கிறேன், எடுத்த உடனே உங்கள்கிட்ட இருந்து ஆர்கன் வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி பிளட் ரிலேஷன்ஸில் நீங்கள் யார் எமர்ஜென்சி பர்சன் கான்டாக்ட் பர்சன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அவங்ககிட்ட வந்து அப்ரூவ் வாங்கிட்டு, விச் மீன்ஸ் அவங்ககிட்ட வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கிட்டு தான் உங்களோட எனி ஆர்கன், ஸோ மேலே சொன்ன 8 ஆர்கனில் நீங்கள் எது டொனேட் பண்ணணும்னு சொல்லி இதில் நோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ உங்களோட உடல் உறுப்பை எடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா காமன் வெயிட் லிஸ்ட் ஃபார் கிட்னிக்கு எத்தனை பேர் இருக்காங்க, காமன் வெயிட் லிஸ்ட் ஃபார் ஹார்ட் அண்ட் லங்ஸ் தமிழ்நாடு லெவலில் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த வெப்சைட்டில் வந்து
பதிவு பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து கண்டிப்பாக ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் தமிழ்நாடு லெவலாக இருந்தாலும் சரி, இந்தியா லெவலில் இருந்தாலும் சரி, ஸோ அவங்க வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ தட் ஹாஸ்பிட்டல் ஹேஸ் டு ரிஜிஸ்டர் தெம்செல்ஸ் டு டிரான்ஸ்பிளான்ட் தி ஆர்கன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கண்டிப்பாக அவங்களும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இப்போ பார்க்க போகிறது காமன் வெயிட் லிஸ்ட் ஃபார் கிட்னி. ஸோ கிட்னிக்காக தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து பதிவு செஞ்சு பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ நார்மலாக எல்லாமே 0 இருக்குது. பேசிக் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து யூனிக் ஐடி கேட்குதுங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோட யூனிக் ஐடி கேட்குது. ஸோ நமக்கு அது தெரியாதனால வி கேன் கோ ஃபார் அட்வான்ஸ்டு சர்ச் போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் குரூப்பு ஜோன் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ பிளட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். O பாசிட்டிவ், B பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி எனி கைண்ட் ஆஃப் பிளட் குரூப் நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜோனும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்த் ஜோனா, சவுத் ஜோனா, வெஸ்ட் ஜோனா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு லெவலில். ஸோ நம்ம இது வந்து ஆல் ஜோன் கொடுத்துட்றோம். லைக்வைஸ் இங்கேயே ஆல் குரூப் கொடுத்துட்றோம். தென் வி கேன் கோ ஃபார் சப்மிட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ தமிழ்நாடு லெவலில் கிட்னிக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 6170 பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இதில் O பிளட் குரூப்பில் 2517 பேர், A பிளட் குரூப்பில் 1164 பேர், Bயில் வந்து 2135 பேர், ஏபியில் 354 பேர். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கிட்னி. ஸோ டோனருக்காக இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைக்வைஸ் காமன் வெயிட் லிஸ்ட் போயிட்டு ஹார்ட் அண்ட் லங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள் அட்வான்ஸ் சர்ச்சில் தமிழ்நாடு லெவலில் எத்தனை பேர் ஹார்ட்டுக்காகவும் லங்ஸுக்காகவும் வெயிட் பண்ணுறாங்கன்னு. ஸோ திரும்பவும் பிளட் குரூப் ஆல் குரூப்ஸ் கொடுத்துட்றோம், ஜோனும் ஆல் ஜோன் கொடுத்துட்றோம். ஸோ தென் வி கேன் கிளிக் சப்மிட் பட்டன். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் 67 பேர் வந்து ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் பிளட் குரூப் வைஸாகவும் செக்ரிகேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். மியாட் ஹாஸ்பிட்டல் நெல்லூரில் இருக்குது. ஸோ லைக்வைஸ் ஸோ இந்த வெப்சைட்ஸில் போய் நீங்களும் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு யூ கேன் பிகம் அ டோனர். ஸோ டோனரும் ஆகலாம். இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஆர்கன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்டில் பதிஞ்சு வச்சுட்டு கண்டிப்பாக சீனியாரிட்டி அடிப்படையில் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஆர்கன் கிடைக்குங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடு லெவலில். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியா லெவலில் ஆர்கன் டொனேஷன்ஸ்க்கு என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் வந்து ஆர்கன் டொனேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் கூகுள் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் தேர்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், ரிஜிஸ்டர் டு பி ஆன் ஆர்கன் டோனர், ஹவு டு டொனேட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டில் தாங்க போக போகிறோம். இந்த வெப்சைட் என்ன பார்த்தீங்கன்னா organindia.orgங்க. ஸோ இந்த வெப்சைட் போன அப்புறம் நம்ம கௌதம் கம்பீர் படம் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்தியா லெவலில் ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு அவர் வந்து அவரோட பிளட்ஜ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபில் தி பிளட்ஜ் ஃபார்முக்கு. ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறீங்க, நெசசரி டீட்டெயில்ஸ் கொடுத்து ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைவேசி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. அது போக வந்து நம்ம டிக்ளரேஷன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் வி கேன் பிகம் அ ஆர்கன் டோனர் இன் இந்தியா வைட். ஸோ இந்தியாவில் நம்ம எங்கே வேணாலும் போய் நம்ம ஆர்கன் டொனேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கன் டொனேஷன்ஸ் ஆர்கன் கேட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரெசிபியன்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்லி இந்த வெப்சைட்டில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ லிவருக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ லிவர்னால் டேரக்டாக லிவர் மட்டும் கிடையாது. ஸோ லிவரில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, லிவர் அண்ட் டிசீசஸ் சம்திங். ஸோ இந்த மாதிரி லிவருக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, கிட்னிக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, லங்ஸுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, இன்டெஸ்டைனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கனைசேஷன்ஸ் படி இந்த வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் படி இந்தியா லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர் வந்து பதிவு செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட் சொல்லுதுங்க. எனவே உடல் உறுப்புகளை மண்ணிற்கு கொடுக்காமல் மற்ற மனிதர்கள் உயிர் வாழ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இது போன்ற இல்லை இதை விட பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏகே. தேங்க்யூ.